இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. எங்க இருந்து அவங்களுக்கு இப்படி ஐடியாலாம் வருது? யாரையா உங்கள கைட் பண்றா? இதுக்கெல்லாம் வேற யார் ரூம் போட்டு யோசிப்பாங்களோன்னு நினைக்க தோணுது. ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் சொல்லி எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரும் ஒண்ணா ஒரே வரிசையில நின்று தொழக்கூடிய மசூதிக்குள்ள தொழுதுகிட்டு இருக்கிறப்போவே நீங்க இசைக்கருவிகளை வச்சுக்கிட்டு கூத்து போடுறீங்க. உங்க நாட்டுல எப்படியோ தெரியா, எங்க நாட்டுலலாம் மத வழிபாட்டு தலம், அது முஸ்லீம் பள்ளின்னு மட்டும் இல்ல, கோயிலாக இருந்தாலும் சர்ச்சா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதுக்கு பக்கத்தால ரோட்டால போகும்போதே வாகனங்கள்ல கோணடிக்கலாம் தெரியுமா? ஒலி எழுப்ப தடைன்னு சொல்லி போர்டே போட்டிருப்பாங்க. உங்க நாட்டில் அப்படி இருக்கா இல்லையான்லாம் தெரியாது. இல்லை இருந்தும் தெரியாம இருக்கிறீங்களா? என்னைக்கு நீங்க ஒரு மசூதிக்குள்ள போய் இப்படி செய்கிறீங்க, இதே உங்க கோவிலுக்குள்ளேயே சர்ச்சுக்குள்ளேயே யாராவது ஒரு முஸ்லீம் இப்படி செஞ்சா என்ன நடக்கும்? மதக்கலவரம் ஆயிருக்குமா இல்லையா? ஆனா அப்படியெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் முஸ்லிம்ஸ். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்படி எங்கட மதம் சொல்லி தரல. உங்க மதம் சொல்லி தந்திருக்காங்க அப்படிங்கன்னா நிச்சயமா அப்படி இல்லை. எந்த மதமும் அடுத்த மதத்தை கேவலப்படுத்தணும், அடுத்த மதத்தை குழப்பணும்லாம் சொல்லி கொடுக்கல. யாரோ ஒரு அரசியல்வாதி இப்படி அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மனசுல விதைச்சிருக்கிறான். அதை நாம எடுத்துக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அடுத்த மதத்தை நாங்க கேவலப்படுத்துறோம், அடுத்த மதத்துக்காரனை அசிங்கப்படுத்துறோம் நினைச்சுக்கிட்டு அந்த அரசியல்வாதியில அரசியல் பசிக்கு நாம சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எப்ப திருந்த போகுது, எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் பார்க்குறப்போ நாங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் பிறந்தது எவ்வளோ நல்லவன்னு நினைக்க தோணுது. ஏன்னா இங்கெல்லாம் அப்படியெல்லாம் பிரச்சனை, உங்களவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அடுத்த ஆக்கள்ற மத வழிபாட்டு தளத்துக்குள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் கண்டதில்லை. அது முஸ்லீமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்டியனாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் நடந்து நான் இது வரைக்கும் எங்கள் நாட்டில் கேள்விப்படலை. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்லேயோ இல்லை எப்படியோ நீங்கள் சொல்லி காட்டுங்க. எப்படி பார்த்தாலும் எங்கள் நாட்டில் பிறந்த ஒரு திருப்தி ஆயா. நாங்கள்லாம் பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் பிரச்சனைகள் எங்கள் நாட்டில் இங்கே இருக்குது தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்து இந்த பிரச்சனையோட வரும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே தலைவலியாக போயிடும். அந்த வகையில் பார்த்தா எங்கள் நாட்டில் பிறந்தது எவ்வளவோ நிம்மதியாக இருக்கு. வி ப்ரௌட் பி a Sri Lankan.